நமக்கு எஸ்ஐஆர் ஏன் தேவை என்பதை மிக அழகாக விளக்கியவர் யாருன்னு சொன்னால் இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் விங் சாணி திரு ராகுல் காந்தி அவர்கள். ஸ்டாலின் கொடுத்த வீடியோ ஆர்கே நகர்ல மாத்திரம் 40,000 ஓட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளது, அவை நீக்கப்பட வேண்டும்னு 2017 கொடுத்த வீடியோ நேத்துல இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்கு ஜனவரி மாதம் 3 நாள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் 2026 தேர்தலில் நிற்க முடியாமல் கூட போகலாம். பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொன்னால் அவர்கள் இளைஞர்களை நோக்கி என்னென்ன டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம மோடி வர்றதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வீடியோ கால் பண்றோம், ஏன்னா டேட்டா கம்மியாயிருக்கு. இன்னைக்கு இது எஸ்ஐஆரை எதிர்ப்பவர்கள் பிஜேபியை எதிர்க்கணுங்கிறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி 12 தடவை செஞ்சிருக்காங்க. தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறது என்ன வேணா செய்யறதுங்கிறது எல்லா கட்சியும் செய்யும். வார் அண்ட் எலெக்ஷன் எனிதிங் இஸ் லீகல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பாஜகவும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்துட்டு நடுநிலையா நடந்துக்கல, பாஜக வெற்றி பெறதுக்காக தேர்தல் ஆணையம் மறைமுகமாக உதவிகளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, இதுல முதல்ல 97 லட்சம் நீங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டுல 97 லட்சம் போயிருக்குன்னால் குஜராத்லயும் 77 லட்சமோ இன்னும் போயிருக்கு. ஸோ அதாவது இறந்தவர்களை நீக்குவதுங்கிற பழக்கம் நம்ம கிட்ட இல்லைங்க. அதாவது நம்ம நீக்க எழுதி கொடுத்தா கூட அவங்க நீக்க மாட்டேன்றாங்க. இதுதான் அடுத்த பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், வாடகை வீட்டுல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல இருந்தா காலி பண்ணுங்கன்னு ஓனர் சொல்றாங்க. இருந்தா நீங்க அப்புறம் போக மாட்டீங்களா, இல்ல வாடகை ஏத்தணும்னு சொல்லிட்டு இப்படி மாறுறப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்படி இன்னைக்கு நீங்க எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இன்னும் சொல்ல போனால் வருடா வருடம் ஜனவரி மாதம் உங்களுக்கு 18 வயசானவங்க உங்களை சேர்த்துக்கலாம், இல்ல மாறி வந்தவங்க சேர்த்துக்கலாம்னு வரைவு பட்டியல் இதே மாதிரி வெப்சைட்ல போடுவாங்க. நம்ம யாரும் அதையெல்லாம் பாக்குறது இல்லை. எலெக்ஷன் அன்னைக்கு காலையில போய் பூத் ஸ்லிப் வரலன்னா எலெக்ஷன் அன்னைக்கு தேடுவீங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பல முறை பெரிய பெரிய ஆட்கள் சிவாஜி, நடிகர் சிவாஜி, நடிகர் விவேக் போன்றவர்கள் போய் தங்களுக்கு ஓட்டு இல்லை அல்லது தங்களுடைய ஓட்டை வேற ஒருத்தர் போட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் இந்த பாஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ இப்போ இதை தாண்டி நமக்கு எஸ்ஐஆர் ஏன் தேவை என்பதை மிக அழகாக விளக்கியவர் யாருன்னு சொன்னால் இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் விங் சாணி திரு ராகுல் காந்தி அவர்கள். ஹெச் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானா தேர்தலை பற்றி ஒரு வீடியோ செய்தார். அதுல என்ன சொன்னார்னா, ஒரே புகைப்படம் கொண்டு 29 இடங்களில் ஒரு பெண்ணுக்கு ஓட்டிருக்கு. அந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்தால் அவர் பிரேசிலை சேர்ந்த ஒரு மாடல் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம பத்திரிகையாளர்கள் 29ல 22 23க்கு நேர்ல போய் பார்த்தால் அதுல ஒரு 7-8 பேருக்கு அவங்களுடைய ஐடி கார்டுல போட்டோ கரெக்டா இருக்கு. ஆனால் வேட்பாளர்களுக்கு தொகுத்து கொடுக்கறப்ப காப்பி பேஸ்ட்ல தப்பா இருக்கு. மீதி பேருக்கு போட்டோ மாறி இருந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் ஐடியை காட்டி ஓட்டர் ஐடியோடு வேறொரு ஐடியை காட்டி தான் நிரூபிச்சு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்தது இன்னொரு விட்டுவார் பாருங்க. ஒரே பெண்மணிக்கு 253 ஓட்டு 2 பூத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் அவர் சொன்ன ஒரே தீர்வு எதுனாலும் எனக்கு அந்த ஓட்டிங் மிஷின் ஓட்டிங் பூத்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது ஒரு டெக்னாலஜி ஒரு 10 வருஷம் தான் ஆகுது, சரியா? இது பூத் கேப்சரிங் போன்ற விஷயங்களை தடுப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக நடத்துறதுக்கு உங்க எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு இல்லைங்க. 2 நாள் முன்பாக ஒரு ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டார். அந்த ஊடகவியலாளர் மேல கம்ப்ளைண்ட், அந்த புகார் கொடுத்தவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதி புகார் கொடுத்திருக்காரு. அதாவது இன்னையில இருந்து 5 மாசத்துக்கு முன்னாடி, 5.5 மாசத்துக்கு. ஆனால் அந்த கைதிற்கு முதல் நாள் ஒரு 94,000 ரூபாயை ஜிபேல அனுப்பிச்சிருக்காரு.
சரியா? இதுதான் அதற்கு ஆதாரம். அவர் மிரட்டினார், பணம் கேட்டாருங்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜிபே டிரான்சாக்சன் பண்றோம்? சரியா? காய்கறி வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு இளநீ குடிச்சு, ஐ மீன் இவங்க சொல்ற பானிபூரி சாப்பிட்றதா இருந்தால் கூட இன்னைக்கு ஜிபேல நம்ம எல்லாம் பண்றோம். ஒரு நாளைக்கு சென்னையில இருக்கிறவங்க 20-30 தடவை பண்றாங்க. மற்ற ஊர்களில் சிவகங்கை எல்லாம் எத்தனை இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நான் ரூரல்ல சமீபத்துல போல. சரியா? சோ இப்ப ஒரு போன் நம்பர், ஒரு ஆளுடைய டீடைல்ஸ் இருந்தா என்ன பண்ண முடியுங்கிறதுக்கு சமீபத்திய இந்த சவுக்கு சங்கர் கைதே காரணமா இருக்கு. இப்ப அந்த அமௌண்ட் வந்த உடனே அடுத்த அரை மணி நேரத்துல அந்த அவருடைய உதவியாளர் ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் சவுக்கு சங்கர் தொடர்பு கொண்டு சொன்ன உடனே திருப்பி அனுப்ப பாருன்னா அவங்க பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்களாம். இது அவங்க தரப்புல இருந்து வர தகவல். சோ ஒரு ஆளுடைய நம்பரும் டீடைலும் இருந்தால் என்ன வேணா செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு, இது கொடு, அது கொடு என்பதெல்லாம் சரியில்லை. அதனால நீ அப்படி உங்களுக்கு ஓட்டிங் எண்ணிக்கையிலேயே சரியில்லை அப்படின்னா 45 நாளைக்குள்ள நீங்க கேட்டீங்கன்னா அபிஷியலாக எலெக்ஷன் கமிஷன் கேட்டா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அடுத்தது விவிபேட் என்று அந்த பூத் ஸ்லிப் ஓட்டு மிஷின் நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அடிச்ச உடனே வர்ற ஸ்லிப், இதை ரெண்டையும் எண்ணுவாங்க. சோ திரு ராகுல் காந்தி சொன்ன அந்த ஹெச்பாம் என்பது மிக தெளிவாக சாரின் தேவையை சொன்னது. இன்னொன்னு, இவங்க எலெக்ஷன் கமிஷனை கிண்டல் செய்வது என்பது தேர்தலை நிக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள் ஆக்கிது. ஏன்னா இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் 3 விதமாக பிரிகிறது. ஒண்ணு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மாநிலம்னா சட்டசபை, ஸ்டேட்னா எம்பி. இதற்கு மேல நிர்வாகம், ஐ மீன் மாநிலம்னா இது மந்திரி சபை, ஆலோசனையில் கவர்னர், மத்தியில மந்திரி சபை ஆலோசனையில் ஜனாதிபதி எக்ஸிகியூட்டிவ், மூணாவது நீதிமன்றம். இந்த முதல் 2க்கும் அடிப்படையே இந்த எலெக்ஷன் கமிஷன் தான். எப்படி ஒரு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்கோ அதற்கு ஈக்குவலான பவர் தேர்தல் கமிஷனுக்கு உண்டு. தேர்தல் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றம் ஆணை போட முடியாது, ஆலோசனை மட்டும்தான் கூற முடியும். தவறு நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணாதான் அவங்கள கேட்கவே முடியும். சோ இவங்க பண்ற பிரச்சாரம் எல்லாமே எதிர் பிரச்சாரம் தான். நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன், பல பேர் இப்ப ராகுல் காந்தியா இருக்கட்டும், அந்த 29 ஓட்டு இல்ல 200 இதெல்லாம் பிஜேபிக்கு விழுந்துச்சு அப்படிங்கிற. நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், எல்லா பூத்லயும் நீங்களும் போட்டிருப்பீங்க, நானும் போட்டிருக்கோம், போனீங்கன்னா வெளியில இருந்தே பல கட்சி பூத் ஏஜென்ட் காட்டுவாங்க. உள்ள போன உடனே உங்க பேரை சொல்லிட்டு நடராஜன் 178வது பூத் மெம்பர் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிக்காரங்களும் டிக் அடிப்பாங்க, உங்க மூஞ்சியையும் செக் பண்ணுவாங்க போட்டோவோட. ஓகேன்னு சொன்ன உடனே கையில மை வைப்பாங்க. அதன் பிறகு பூத் ஆபீசர் அவர் பக்கத்துல இருக்கிற பட்டனை அமுக்குனா தான் அந்த மிஷின் ஓபன் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க போட்டு முடிஞ்ச உடனே அது க்ளோஸ் ஆயிடும். அடுத்தவர் இதே ப்ராசஸ் பண்ண உடனே ஆன் ஆகும். ஒருத்தர் 253 தடவை பூத்துல போட முடியுமா? ஒரு ஓட்டு போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகுது குறைஞ்சபட்சம். நான் சொல்றது பெரிய கூட்டம் இல்லைன்னா கூட. சரியா? சோ அப்படி இருக்கிறப்ப 253 முறை போட முடியுமா? இதையெல்லாம் இவர் செக் பண்ணணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கிறேங்கிறவரு அவருடைய பூத் ஏஜென்ட் ஃபில்அப் பண்ண ஃபார்மை கொடுங்க சொல்லுங்க. அந்த 2 பூத்துல 253 ஓட்டுல எத்தனை தடவை போட்டாங்க? 100 போட்டாங்க, 50 போட்டாங்க, 40 போட்டாங்க, எதையாவது சொல்லலாம்ல? இன்னொன்னு, அவங்க பிஜேபிக்கு போட்டாங்க, காங்கிரஸுக்கு போட்டாங்க, ராஷ்டிரிய ஜனதா தளுக்கு போட்டாங்கன்னு தெரியாது. சோ நிச்சயமாக திரு ராகுல் காந்தி சொன்னதுல இருந்து நமக்கு இது சரிபார்க்க வேண்டியது. ஏன்னா காப்பி பேஸ்ட் நம்ம எல்லாருமே எது ஒரு இடத்துல இருந்து பார்த்தா அது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம். அதே வேலைய எலெக்ஷன் கமிஷனும் பண்ணிருக்கு. அப்ப இந்த போட்டோக்கள் மாறி போறதோ அட்ரஸ் மாறி போச்சுன்னா இது மாறுது. சோ இதனால நம்மளும் ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தா போதும், ஓட்டு அன்னைக்கு போட்டா போதும் நம்ம பாக்குறது இல்ல. பல நேரங்கள்ல பேர் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, இதெல்லாம் வருது. எனக்கே சென்னையில பம்மல்ல நான் என்னுடைய அம்மாவோட கூட்டு குடுத்தனத்துல இருந்து தனியா 2008 போனதுல இருந்து 2020 வரைக்கும் 2 ஓட்டு இருந்தது. 24 தேர்தல்ல நான் தனியா போன ஓட்டு பிரிஞ்சிடுச்சு. இப்ப அம்மா வீட்டு ஓட்டுல தான் நான் போட்டுட்டு இருக்கேன். சோ ஒவ்வொருத்தர் சிட்டியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 2-3 ஓட்டு சர்வசாதாரணம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நண்பர்கள் விழுப்புரத்துல இருந்து வந்தவங்க, விழுப்புரத்துல ஒரு ஓட்டு, இங்க 2-3 ஓட்டு, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த டூப்ளிகேட் ஓட்டு போயாகணும், இறந்தவர்கள் ஓட்டு போயாகணும். இன்னொன்னு, கொஞ்ச நாளைக்கு குடியேறிட்டு அப்புறமா போறது. அதே ராகுல் காந்தி பெங்களூர் பத்தி காட்டினப்ப ஒரு 10க்கு 30 வீட்டுக்குள்ள 80 ஓட்டு இருக்குன்னாரு. அது என்னடான்னா 4 சின்ன பேச்சுலர் குவார்டர்ஸ் கட்டிட்டு வர்றவங்க 2 மாசத்துல இருந்து 6 மாசம் தங்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க இங்க வந்த உடனே
ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, நான் ஏதோ ஒன்று கொடுப்பேன் அக்ரிமெண்ட், அதை வச்சு வாங்கிடுவாங்க. அவங்க வாங்கிட்டு லோக்கல் ஐடி கார்டு இருந்தா அவங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கும்னு பண்றாங்க. ஸோ அதனால இப்படி நடக்கிறது என்பது தெளிவா இருக்கு. ஸோ எஸ்ஐஆர் தேவை சார். இப்ப எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் பண்ணது யார் சார்? நீங்க சொன்னீங்க திமுகவை தோக்கடிக்கிறதுக்குன்னு சொல்றாங்கன்னு. பண்ணினது முழுக்க 99.99% மாநில அரசு ஊழியர்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு சொல்லி அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஊதியம் தரேன்னு மாநில அரசு அறிவித்தது. சோ இவங்க தோக்க போறங்கிற பயம் வந்து விட்டது. களத்தின் நிலவரத்தை நீங்க சொன்ன திமுக யார் யாரெல்லாம் எஸ்ஐஆர்னால தோப்போன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கள நிலவரம் தங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள்னு தான் பயமா. ஓகே சார், இப்ப வந்து நம்ம திமுக வைத்த குற்றச்சாட்டுக்கும் அவங்க கூட்டணி கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லிட்டோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னன்னா, போலி வாக்குகள் நீக்கத்தால் திமுகவினுடைய கனவு கலைந்து விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது உண்மைதானா, இல்ல அவர் வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா வைக்கிறாரா, இல்ல திமுக வந்து நாங்க நீக்காதீங்கன்னு சொன்னதுக்கு பின்னாடி எதுவும் பின் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது எல்லாமே இவங்க வெறும் அரசியல் செய்வதுதான். அதாவது அதிமுக இருந்தப்பையும் ஓட்டு சேர்க்கிறாங்கன்னு திரு ஸ்டாலின் கொடுத்த வீடியோ, ஆர்கே நகர்ல மாத்திரம் 40,000 ஓட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளது, அவை நீக்கப்பட வேண்டும்னு 2017 கொடுத்த வீடியோ நேத்துல இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பேசுறது ஒண்ணு, ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப பேசுறது ஒண்ணு. இரண்டாவது, ஓட்டுகள் நீக்குதல் சேர்த்தல்ங்கிறது எல்லா நேரமும் நடக்கிறது, பல பேருக்கு போகுது. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவருடைய அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஆனா அம்மா ஓட்டை நீக்கிட்டாங்களாம். சரியா? அதுக்கப்புறம் இது ராகுல் காந்தி இன்னொரு கம்ப்ளைண்ட் சொன்னார். அதாவது 18 வயசு ஆகி இது வரைக்கும் ஓட்டு இல்ல, ஆனா தேர்தல் அன்னைக்கு உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா ஃபார்ம் 8ன்னு ஒண்ணு கேட்டி வாங்கணும், ஆனா 70 வயசுக்காரங்களும் அப்படி போட்டிருக்காங்கன்னார். ஸ்ரீராம் சேஷாத்ரி தெளிவா சொன்னார், என் தாய்க்கு ஓட்டு இல்லைன்னு ஒண்ணு அந்த பூத்த வேற வழி இல்லை, நீங்க ஃபார்ம் 8 கொடுத்துட்டு போடுங்கன்னு இருக்காங்க. சோ இதுதான் மெத்தடாலஜி சார். இப்ப இதுல இன்னொன்னு, இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கு அல்லது ராகுல் காந்தி சொன்ன ஓட் ஷோர் என்ற அலிகேஷனுக்கு அவர் மிக தீவிரமாக ஆதாரமாக எடுத்துக்கொண்டது மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி ஒரு தேர்தல் லோக்நீதி என்ற தேர்தல் கணிப்பாளருடைய கட்டுரை. அவர் கட்டுரை முழுக்க தவறு, டேட்டா தவறுன்னு அவர் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறார். சோ அதனால அது அடிஞ்சு போச்சு. நான் சொல்றது, ராகுல் காந்தியா இருக்கட்டும், யார் பேசினாலும் உங்க ஏஜென்ட்டுகள் அந்த பூத்துல எத்தனை ஓட்டு விழுந்ததுன்னு செக் பண்ண. ஏன்னா நீங்க ஓட்டு போட்ட உடனே இந்த பூத்துல 1100 ஓட்டு இருக்கு, விழுந்த ஓட்டுகள் 756 அப்படின்னா 11 பேரும் கையெழுத்து, ஒரு ஏஜென்ட்னா 11 பேரும் கையெழுத்து போடுறாங்க. அந்த மிஷினை அங்க இதுல என்றதுக்கு முன்னாடி 11 கையெழுத்து இருக்கா, சீல் இருக்கான்னு பார்த்துட்டு ஓபன் பண்றது உடனே ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அந்த 756 மேட்ச் ஆகுதான். இதன் பிறகுதான் அது எண்ணப்படும். அப்ப நீங்க இங்கேயும் 11 ஏஜென்ட் இருப்பான், என்ற இடத்துலயும் 11 அந்த கட்சி ஏஜென்ட் இருப்பான், எல்லா கட்சி ஏஜென்ட்டும். சோ இந்த ப்ராசஸ் எல்லாமே மெட்டிகுலஸாக எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது. சோ நீங்க எலெக்ஷன் கமிஷனை குத்தம் சொன்னா பிரயோஜனம் இல்லை சார். ரெண்டாவது விஷயம், நீங்க ஓட்டை வெல்வதற்கு என்ன பண்ணிருக்கீங்க? அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் பிஜேபி ஜெயிக்குதுன்னு சொன்னால் அவர்கள் இளைஞர்களை நோக்கி என்னென்ன டார்கெட் பண்றாங்க, கேண்டிடேட்டை மாத்துறதா இருக்கட்டும். ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு தேர்தலையும் ஒரு 30% எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ எம்பியை மாத்துவாங்க. ஏன்னா அவர்களுக்கு எதிராக எதிர்ப்பாலை இருக்கிறதா. அதை தவிர வேறு என்னென்ன அங்க செய்யணும்? உதாரணமா திரு ஜே வி ஸ்ரீராம், நீங்களும் கூட பேட்டி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் டெல்லி எலெக்ஷன் போது பாஜக சொன்ன விஷயம், தயவு செய்து பாரத் மாதாக்கு ஜே, இது அதுக்கு பேர் என்ன, இந்துத்துவான்னு பேசாதீங்க, ஆம் ஆத்மி கொடுக்குற தண்ணி இது கருப்பு கலர்ல வருது, ஆம் ஆத்மியுடைய ஆஸ்பத்திரியில டாக்டர் இல்ல, ஸ்கூல்ல வாத்தியார் இல்ல, இதையெல்லாம் சொல்லுங்க. அதே மாதிரி ஹரியானால மோடியை விட உள்ளூர் பிரச்சனையே பண்ணுங்க, அவங்க ஒரே ஒரு ஜாதி ஒரு ஜாதியை வச்சு ஜெயிக்கலாம்னு போறாங்கன்னு ஒண்ணு. அதே மாதிரி மோடி கம்மியா மற்ற ஜாதிகள் ஒன்றிணைய பிஜேபி ஜெயிச்சு. இன்னும் சொல்ல போனா மகாராஷ்டிரால திரு ஜேவிசி இன்னும் ஓப்பனா இதெல்லாம் சேனல்ல சொன்னதுதான். அவர் என்ன சொன்னார்னா, 2 கூட்டணியுமே 3 பெரிய கட்சி கொண்டது, இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் பிஜேபி. ஆனா 2 பக்கத்திலையும் 2 சிவசேனா, 2 தேசியவாத காங்கிரஸ் உடஞ்சு போனது. இவர் என்ன சொன்னார்னா, காங்கிரசும் பிஜேபியும் பெரிய கட்சிகள், 125ல இருந்து 150ல நிக்கணும், மீதியை தான் பிரிச்சு கொடுக்கணும். பிஜேபி கூட்டணி அதை செஞ்சுது. காங்கிரஸ் கூட்டணியில 3 பேரும் 95ன்னு சொல்லி அப்புறம் ஒரு கொஞ்சம் விட்டு கொடுத்து காங்கிரஸ் 105லயோ நின்னுச்சு. சோ அதுவே அவர்கள் தோல்வி ஸ்ட்ராட்டஜி. இதுல எளிதா புரியணும்னு சொன்னா, பாம்பேல மும்பை தேவின்னு ஒரு தொகுதிங்க, அதுல
அந்த இடத்துல ஷிண்டே கட்சி சின்னம் தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சைனா எம்சிங்கிறவங்க ஷிண்டே சிம்பல்ல நின்னாங்க. சோ எந்த இடத்துல அவன் தோத்தாங்கிறது வேற விஷயம், அங்க முஸ்லிம்கள் பெறுவாரு. சோ இந்த விஷயங்கள் தேர்தல்ல ஜெயிக்கணும்னா கணிப்புகள் மிக 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 மக்கள் பல்ச தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஜெயலலிதாவை போல உழைத்தவர் யாரும் இருக்கா. 96ல அவங்க தோத்து போனாங்க, சரியா? 96ல தோக்கிறதுக்கு காரணம் அவங்க வளர்ப்பு மகன் சுதாகர் திருமணம். அதை வச்சு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்த உடனே இவங்க அவங்க வீட்டை ரெய்டு பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய புடவைகள், செருப்புகள், நகைகள் அப்படின்னு எல்லாம் சன் டிவியில காட்டினாங்க. அன்னைக்கு டிவினாலே சன் டிவி தான். ஆனால் 98 தேர்தல் வந்த உடனே ஜெயலலிதா தனியா நின்னாதான் தோப்போன்னு சொல்லிட்டு பிஜேபியின் தலைவரை சந்திக்க கமலாலயம் போனாங்க. திண்டிவனம் போய் பாமக தலைவரை தாயகம் போய் இந்த மதிமுக தலைவரை சந்திச்சு ஒரு கூட்டணி வச்சு பிஜேபி வாஜ்பாய் பிரதமர்னு சொல்லி இப்ப ஜெயலலிதாவே பர்கூரில் தோத்து 4 சீட்டு தான் ஜெயிச்சாங்க 96ல. அதே கூட்டணி பேசுறாங்க திமுக ஜெயிக்கிற கூட்டணி. அதே மூப்பனார் காங்கிரஸ் மூப்பனார் திமுக கூட்டணி தொடர்ந்த பொழுது இவர் வேறு கூட்டணி வச்ச உடனே 32 சீட்டு அதிமுக ஜெயிச்சிச்சு. சோ நீங்க ஒரு தேர்தலும் அந்த தேர்தல்ல மக்களை கவர்றதுக்கு என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு திருப்பி மும்மொழி, அதுக்கப்புறம் என்னது இது இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு விஜயுடைய வித்யாசிரம் பள்ளியாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவனுடைய இடத்தில் உள்ள ப்ளூ கிராஸ் பள்ளியாக இருக்கட்டும், அல்லது இது ஸ்டாலினுடைய மகள் பள்ளியா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஹிந்தி சொல்லி தரீங்க. ஆனால் நீங்க இதை எதிர்ப்பீங்க. ஏழை மாடசாமி முனுசாமி மகன் படிக்கிறதை எதிர்ப்பீங்க. இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க சார். சோ மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? முந்தானத்து ஒரு பள்ளிக்கூடம் விழுந்து ஒருத்தன் செத்து போயிட்டான். இது மாதிரி எத்தனை பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் மக்கள் பாக்குறப்ப திருப்பி பாஜக எதிர்ப்பு இல்ல மதவாதம். கார்த்திகை அன்னைக்கு ஒரு நாள் ஏத்திருந்தா முடிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு இருக்கு. முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள் என்று திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை ஏத்தவில்ல. திண்டுக்கல் பக்கத்துல அப்படிங்கிற கருப்பண்ணசாமி கோயில கிறிஸ்துவர் எதிர்த்தார்கள்னு ஏத்த விடல. சோ இது மாதிரி மைனாரிட்டிகளை தாஜா பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம் என்ற ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு புதிதாக இளைஞர்களை பார்க்கல சார். இளைஞர்கள் இப்ப எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு சொன்னா இந்தியாவுடைய வளர்ச்சி தேவை. கடந்த 11 வருஷத்துல 25 கோடி பேரை மோடி மிகவும் ஏழ்மை என்ற நிலையிலிருந்து மீட்டிருக்கார் அப்படின்னு ஆக்ஸ்போர்டும் ஐநா சபையும் கூறுகிறது. ஸோ இதையெல்லாம் பாக்குறவங்க அதே போல இன்னைக்கு நம்ம மோடி வர்றதுக்கு முன்னாடி மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வீடியோ கால் பண்றோம். ஏன்னா டேட்டா கம்மியா இருக்கு. அடுத்தது ட்ரம்ப் அங்கிருந்து இந்தியா கேட்டாப்புல பேசியிருந்தா அவருடைய நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒரு கம்பெனியும் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிக்கு இப்போ நாங்க ஏஐ டெவலப்மெண்ட் சென்டர் இந்தியாவுக்கு வரோம்னு சொல்லிட்டு கூகுள், ஃபேஸ்புக் ஒவ்வொருத்தரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போய் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க துபாய்க்கு போனீங்க, சிங்கப்பூருக்கு போனீங்க, ஜப்பானுக்கு போனீங்க, எவ்வளவு சார் முதலீடு கொண்டு வந்தீங்க? வெள்ளை பேப்பர் கொண்டு வான்னு சொன்னா உடனே ஒரு A4 ஷீட்டை தூக்கின்னு வந்து காட்டுறாரு. சார் A4 ஷீட்ல காட்டுறது நீங்க செஞ்சது எம்டின்னு ஒத்துக்கிறீங்களா சார்? மக்கள் புத்திசாலிகள். ஏன்னா 1980 தான் சார் ரொம்ப தெளிவான விஷயம். 80 தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி இந்திரா காந்தியை 78ல் அவர் கருப்பு கொடி காட்டுறேன்னு கல் எறிஞ்சு அவர் கிட்டத்தட்ட மண்டையில காயப்பட்டு கொலை முயற்சி என்று கூட கருணாநிதி மேல வழக்கு வந்துச்சு. அதற்கு மிகப்பெரிய சாட்சின்னு சொன்னா நெடுமாறன் இன்னும் உயிரோட இருக்கார், அவர் தான் காப்பாத்தினார். ஆனா இப்ப நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்த உடனே 39ல 37 ஜெயிச்சாங்க. போய் கருணாநிதி போய் ஆட்சியை கலைக்கணும்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்க. 2 கட்சியும் ஆளுக்கு பாதி நிப்போம். கருணாநிதி முதல்வர் கிடையாது. காங்கிரஸ் ஜெயிச்சா மூப்பனார், திமுக அதிக சீட்டு வாங்கினா கருணாநிதினாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சதற்காக மக்கள் திரும்ப அவரை கொண்டு வந்தாங்க. சோ மக்கள் மிக 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 தெளிவானவர்கள். இந்தியால 100க்கு 52% இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறாங்க. பீகார்ல 55%. சோ இங்க மாத்திரம் இல்ல, அங்கங்கிறதெல்லாம் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி மக்கள் கவர நீங்க என்ன செஞ்சீங்க சார்? எஸ்ஐஆர்ல இது திமுக வேணும்னு செஞ்சதுன்னு சொல்லியோ அதிமுக வேணும்னு செஞ்சோ இல்ல. நம்ம எத்தனை பேர் நீக்கினதை பார்த்திருக்கோம். சரி, நீங்க உங்களுக்கு சொந்த ஊர்ல ஓட்டு இருக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தீங்க, அந்த இடத்துல அந்த வீட்டுல இருந்தப்போ ஓட்டு வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு இடம் வந்து ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போனா ஒரு எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷனுக்காக அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு எல்பிஜி கேட்டா கொடுத்துருவாங்க. அதை காட்டினா நீங்க ஓட்டர் ஸ்லிப்பும் வாங்கலாம்.
ஐ மீன் புது ஓட்டு வாங்கலாம். ஸோ பழசு நீங்குதுங்கிறத யாரும் செக் பண்றது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதை தாண்டி சார் திருப்பூர்லையும் ஈரோட்லையும் குறைந்தபட்சம் 5 லட்சம் பங்களாதேஷிகள் இருக்கிறார்கள். இதை தாண்டி வேலூருக்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் பயங்கரவாத உத்தரப்பிரதேஷ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்துட்டு கிங்பின் ஆஃப் பங்களாதேஷி மைக்ரன்ஸுக்கு ஆதார் பேன் கார்டு எடுத்து தர வர வேலூர்ல வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. வேணா பேப்பர் கட்டிங் நான் தரேன். ஸோ இது போன்ற வேலைகள் நடக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், தமிழ்நாட்டில் 97 லட்சம், குஜராத்ல 77 லட்சம், ஆனால் வெஸ்ட் பெங்கால்ல 47 லட்சம் தான் வருது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல எப்பயுமே 80% ஓட்டு வரும். ஸோ அங்க அவர்கள் லீகலா வந்துட்டாங்களா இல்ல எஸ்ஐஆர் ஒழுங்கா பண்ணலையா நமக்கு தெரியல. பட் அங்க போயிருக்கிறது 47 லட்சம். சார் இந்தியர் ஒருவருக்கு கூட ஓட்டு போகக்கூடாது. அது நடராஜனா இருந்தாலும் சரி, தேவப்பிரியாவா இருந்தாலும் சரி, நம்ம சிவா சேனல்ல பாக்குற ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஓட்டு இருக்கணும். ஆனால் போலியான வாக்காளருக்கு ஓட்டு இருக்கக்கூடாது, இந்தியர் அல்லாதவருக்கு ஓட்டு இருக்கக்கூடாது. சோ இதற்கு எஸ்ஐஆர் முக்கியம். இதை எதிர்த்து பீகார்ல என்னெல்லாம் குதிச்சாங்களோ அத்தனைக்கும் ஒரே வார்த்தை இது சொன்னது, நீங்க பூத் ஏஜென்ட்டை வச்சு நீங்களே சரி பாருங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்பயும் திமுக என்ன சொல்லிட்டு இருக்கு, நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி போடுவோம். இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, நார்மலா எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே இருக்கிற புதிதாக மொத்த வாக்காளர் பட்டியல் மட்டும்தான் போடுவாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் கோரிக்கையின் பேரில் ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கப்பட்டவர் பேர் போட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு நீக்கி இருந்தா நீங்க அந்த தொகுதியில இருந்து உங்களுக்கு எல்லா ஆதாரம் இருந்தா உங்களை சேர்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிறது டிசம்பர் 20, மார்ச் 20 வரைக்கும் தேர்தல். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏப்ரல்ல தான் தேர்தல் இருக்கும். இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. அடுத்த 4 நாளைக்குள்ள உங்க மொபைல் மூலமாகவோ நேர்லயோ கம்ப்யூட்டர்லயோ அப்ளை பண்ணா எல்லாமே கிடைக்கும் சார். இன்னைக்கு இது எஸ்ஐஆரை எதிர்ப்பவர்கள் பிஜேபியை எதிர்க்கணுங்கிறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி 12 தடவை செஞ்சிருக்காங்க. பட் கடைசியாக 2003 2005 அப்புறம் பண்ணல. அதனால எஸ்ஐஆர்ல எதிர்க்கிறவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க. ஒண்ணு பிஜேபி இருக்கணும், இல்லாட்டி நாங்க கள்ள ஓட்டு போடுறவங்க. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கிற டி நகர்ல 143 ஓட்டுல போன முறை சத்யா தோத்துருக்காரு. நீங்க மதுரைக்கு அந்த பக்கம் டிடிவி கட்சி கிட்டத்தட்ட வாங்கிய ஓட்டுகள் வந்து 10,000 ஓட்டு ஆவரேஜ். ஆனா 2000ல இருந்து 5,000 ஓட்டு கீழே 29 பேர் தோத்தாங்க. சார் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு வழக்கு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு நடராஜன், தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஜெயிச்சது செல்லாது என்று கொளத்தூர் தொகுதியில் அன்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு சைதை துரைசாமியுடைய வழக்கு சென்ற மாதம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்ததுங்க. அப்போ அவர் கொடுத்த ஆதாரங்கள் இதையெல்லாம் நமக்கு பேப்பர்ல வருது, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த வாரம்னு. என்னன்னா, நானுமே கேஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட கேஸ் கட்டுன்னு சொன்னால் 50ல இருந்து 500 பக்கத்துக்கு பிடிஎஃப் கொடுப்போம். அப்படி கொடுத்தத பார்த்து பயந்துட்டு இவர் 16 வக்கீல்களை வச்சிருக்காரு. யாரு? ஸ்டாலின் தரப்பு. கபில் சிபல், முகுல் ரோத்தகின்னு ஆரம்பிச்சு 10க்கும் மேற்பட்டவர்கள். அவங்க வந்தா ஒரு நாளைக்கு 25ல இருந்து 50 லட்சம் ரூபாய். அது தவிர சில திமுகவை சேர்ந்த சண்முக சுந்தரம், திரு இவங்களை என்ஆர் இளங்கோ போன்றவர்கள். இப்படி 16 விட அதிகமா நான் பார்த்தது பொன்முடி வழக்குல மட்டும்தான். 4ல இருந்து 5 சராசரியா பார்ப்பேன். இதுல 16 பேர். இது இந்த சைட்லயும் ஒரு 6 பேர் வச்சிருந்தாங்க. அதுல முக்கியமானவர் டிஆர் நாயுடுன்னு சொல்லிட்டு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்று மீண்டும் பிராக்டிஸ் பண்றவர். அவர் என்ன சொன்னார்னா, சார் 2006-11ல ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராகவும் பிற்பாதியில் துணை முதல்வராகவும் இருந்து போட்டியிட்ட பொழுது அரசின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஜெயிச்சிருக்கிறார். ஆனா இந்த வழக்கு ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி 15 வருஷமா இவர் அரசியலில் இருக்கிறார். நாங்கள் வைத்துள்ள ஆதாரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்க முடியும். எனக்கு 2 நாள் கொடுத்தீங்கன்னா நிரூபிக்கிறேன். அவர் இது நிரூபிக்கப்பட்டால் அவர் வெற்றி பெற்றது செல்லாது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் 6 வருஷத்துல தேர்தலில் நிக்காம போயிட முடியும்னு உடனே இல்ல மை ஆனர் இதெல்லாம் கூடாதுன்னு கத்துறாரு, புலம்புறார் திரு கபில் சிபல். ஆனால் அதை உச்ச நீதிமன்ற பெஞ்ச் ஏத்துக்கிட்டு அடுத்த மாசம் 20ஆம் தேதியில இருந்து 3 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அந்த 2011 எலெக்ஷன்ல ஏன் கொளத்தூருக்கு போனார்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் 1000 விளக்குல தோத்திருக்கார். 2000-3000 ஓட்டுல தான் ஜெயிப்பார். ஆனால் 2009 தேர்தல்ல திரு இளங்கோவன் அங்க இதுல சென்னை வடக்கு தொகுதியில
உங்களுக்கு 29,000 ஓட்டுல ஜெயிச்சார். சோ தனக்கு சேஃபான தொகுதி, அங்கே கிறிஸ்தவ மைனாரிட்டிஸ் அதிகம்னு செலக்ட் பண்ணிட்டு போனார். ஆனால் இவர் வெற்றி பெற்றது வெறும் 2744 ஓட்டு. அங்கே தற்போது சமீபத்தில் கொலை செய்யப்பட்டு அது சிபிஐக்கு போய் இப்ப ஸ்டே ஆயிருக்கு. திரு ஆம்ஸ்ட்ராங் 4500 ஓட்டு வாங்கியிருக்கார். சோ இந்த வழக்கு ஜனவரி மாதம் 3 நாள் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் 2026 தேர்தலில் நிற்க முடியாமல் கூட போகலாம். ஆனா வாய்ப்புகள் எவ்வளவுன்னா எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த ஆதாரங்கள் தான் அடிப்படை. ஏன்னா அந்த எதிர் வழக்கும் மிகச்சிறந்த வழக்கறிஞர், அவர் சாதாரண ஆள் இல்லை. சோ இது எல்லாத்தையும் பாக்குறப்ப தேர்தலில் வெற்றி பெறுவதுங்கிறதுக்கு என்ன வேணா செய்யறதுங்கிறது எல்லா கட்சியும் செய்யும். வார் அண்ட் எலெக்ஷன் எனிதிங் இஸ் லீகல். இதுல மகாபாரத்ல இருந்து சொல்லுவாங்க, அஸ்வத்தாமன் இறந்தான்னு சொன்னதுனாலதான் துரோணரை கொல்ல முடிஞ்சது, சிகண்டியை முன்னாடி வச்சுதான் பீஷ்மரை கொல்ல முடிஞ்சது. அது போல திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லா விதத்திலும் இறங்கி இருக்கு. பிஜேபியும் செலச்சது இல்லை. 2011 தேர்தல்ல மாடியில ராஜாத்தி அம்மாளை விசாரிக்கணும்னு சிபிஐ கூட்டி வச்சுக்கிட்டு கீழே பேசிட்டு 63 சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. தமிழ் காங்கிரஸை உடைச்சு திமுக தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கிச்சு. தமிழ் மாநில காங்கிரஸை உடைச்சு அதுல இருந்து ப. சிதம்பரத்தை உருவாக்குச்சு. ப. சிதம்பரம் கட்சியை உடைச்சு அதுல இருந்து புரசவாக்க ரங்கநாதனை எடுத்துக்கிச்சு. சோ இதை எல்லாமே எல்லா கட்சிகளும் இது போன்ற விஷயம். சிபிஐ கட்சியை உடைஞ்சு தா பாண்டியனை வச்சு இன்னொரு கட்சியை உடைச்சு வச்சாங்க. சோ இது மாதிரி பல விஷயங்கள் எல்லா கட்சியும் செய்யும். சோ தேர்தலில் வெற்றி இன்னைக்கு சார் 2096 எலெக்ஷன்ல தான் இந்த எபிக் கார்டுங்கிற ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க. அதுல இருந்து காங்கிரஸ் உடைய ஓட்டு 25% தாண்டல, இப்ப 20க்கும் கீழே போயிடுச்சு. சரியா? சோ அதுக்கு முன்னாடி நடந்த எந்த எலெக்ஷனையும் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் கமிஷனை ஒரு தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துவது காங்கிரஸ். அதாவது 1989 தேர்தல் 84ல ராஜீவ்காந்தி 415 சீட்ல ஜெயிச்சார். அவருடைய நிதியமைச்சராக இருந்தவர் திரு விபி சிங். அப்ப எலெக்ஷன் கமிஷனரா விபி சிங் போட்ட ஆளை போட்டோம், அவர் தன்னை தோக்கடிச்சிருவாரு. எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா தோக்கடிக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணார் ராஜீவ்காந்தி 3 எலெக்ஷன் கமிஷனரா மாத்தினார் ஒருத்தருக்கு பதிலா. அதுக்கப்புறம் விபி சிங் வந்து திருப்பி 1ன்னு குறைச்சார் ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஆனால் திருப்பி 91ல நரசிம்மராவ் வந்த பிறகு டிஎன் சேஷனை போட்டாங்க. டிஎன் சேஷனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன பவர்னு நிரூபிச்ச உடனே எலெக்ஷன் அனுபவிச்ச பிறகாக திடீர்னு மீண்டும் 3 எலெக்ஷன் கமிஷனரை உருவாக்குனாங்க. 2009 தேர்தல்ல 7 கவுண்ட்ல 2 கவுண்ட் மாத்திரம்தான் நடுநிலையாளரை வச்சு தேர்தல் நடந்தது. மீதி 5 ரவுண்டு தேர்தல் நவீன் சாவ்லா என்ற மிக தீவிரமான சோனியா ரசிகர் மன்ற தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர் எலெக்ஷன் கமிஷனரா நடந்தது. அதை எதிர்த்து வழக்கு போட்டு இனிமேல் தேர்தல் நடந்தால் விவிபேட்டோடு தான் நடக்க வேண்டும்னு சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு பிறகு 2014 இருந்து விவிபேட் நடக்குது. சார் விவிபேட் ஒரு பூத்துக்கு 2-4 ஒரு எம்எல்ஏ இது அசம்பிளியில 2% மேனிக்கு எண்ணி இதுவரைக்கும் ஒரு விவிபேட் மிஷினோ ஆக்சுவல் கவுண்டிங்கும் மாறல. ஏன்னா சில பேர் 100% விவிபேட் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ போய் தவறே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வேண்டும் என்றே, அதாவது இப்ப நீங்க சொல்றீங்க இது எஸ்ஐஆர்னாலன்றாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இவிஎம் வச்சு இப்ப இவிஎம் விட்டுட்டார். இப்போ இதையும் விட்டானு. ஏன்னா மத்ததெல்லாம் சொன்னா அவர் 96வது தேர்தலில் தோத்துட்டாருங்கிறனா அவர் ராஜினாமா பண்ணணுங்கிறதுக்கு மாத்துறதுக்காக இவிஎம் சொல்லி பார்த்தார். இவிஎம் எடுபடலன்னு உடனே இப்போ ஓட்சோறு எஸ்ஐஆர் சொல்றாரு. இதுதான் நடக்குது. ஓகே சரி, எங்களோட இணைந்து இந்த எஸ்ஐஆர் குறித்து நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியா நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.